தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம். முதல் பக்கம் தான் சென்னை ஃபைல்ஸுங்கிறது கூடுதலாக ஒரு டைட்டில் இந்த படத்துக்கு. என்ன சென்னை ஃபைல்ஸ், சென்னையில் என்ன நடக்குது, அது போலீஸ் ஸ்டேஷனில் எப்படிலாம் கேஸ் ஃபைல் ஆகுது, சென்னையில் தொடர் கொலைகள் நடக்குது, அது ஒரு சைக்கோ கொலையாளி செய்யறதா போலீஸ் அவனை கண்டுபிடிக்க திக்கி திணறிக்கிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு கிரைம் எழுத்தாளர் அவருடைய மறைவுக்கு பின் அவருடைய மகன்கிட்ட அவங்க அப்பாவோட வாழ்க்கை, அவர் எப்படி கிரைம் நாவல்லாம் எழுதினாருன்னு ஒரு பத்திரிக்கை பேட்டி எடுக்க அவரை மதுரையிலேருந்து சென்னைக்கு கூட்டு வருது. கொஞ்சம் காசு கொடுத்து, அவர் பெரிய காசு கேட்குறாரு, இவங்க கொஞ்சமாக காசு கொடுத்து அவரை அழைச்சிட்டு வராங்க. வந்த இடத்துல கதாநாயகி தான் இவர் சொல்ல அந்த தொடரை எழுதுறாங்க. 10 வார தொடர். அந்த 10 வாரத்துக்குள்ளார சென்னை போலீஸுக்கு இவருடைய உதவி தேவைப்படுது. இந்த கிரைம் எழுத்தாளரோட மகனின் உதவி. இந்த கிரைம் எழுத்தாளரோட மகன் தான் நம்ம வெற்றி. ஹீரோயின் அந்த வெற்றி சொல்றவங்க அப்பா கதையை எழுதுறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த தொடர் கொலைகளை போலீஸ் இன்ஸ்பெக்டர் தம்பிராமையாவோட சேர்ந்து இவர் எப்படி துப்பு துளக்கிறாரு. தம்பிராமையாவை காட்டிலும் இவர் அவருக்கு கொடுக்குற ஐடியாக்கள்லாம் போலீஸே யோசிக்காத மூலகாரண்டோடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவர் நிறைய ஐடியாஸ் கொடுத்து ஒரு வழியா அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறப்ப தம்பிராமையாவுடைய மகளையும் அவர் பறிகொடுக்க வேண்டிய சூழல். அந்த கொலைக்கு யார் காரணம், என்ன காரணம், அந்த கொலைக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம், இது எல்லாத்தையும் ஹீரோ கண்டுபிடிச்சி மொத்த கேஸையும் தவிடு பொடியாக்குறாரு. குற்றவாளி, உண்மை குற்றவாளிய ஹீரோ கண்டுபிடிச்சாரா, படத்துல யாரு வில்லன், இந்த படத்துக்கு தயாரிப்பாளரே வில்லன். என்னங்க எல்லா படத்துக்கும் இயக்குனர் தானே இல்ல ஹீரோ தானே வில்லனா இருப்பாரு அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. இல்லைங்க, இந்த படத்துல இந்த படத்தோட தயாரிப்பாளர் வில்லனா நடிச்சிருக்கிறாரு. அந்த தான் இந்த படத்தோடைய பியூட்டி. ஸோ அவரு ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன்ல இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏரியா, அங்க அவர் பண்ற ஒரு அயோக்கியத்தனம் மாணவர்களிடையே அவருக்கு பெரும் கொந்தளிப்பு ஏற்படுத்தி அவருக்கு நீங்கா வடு முகத்துல ஏற்படுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருது. அதுக்கு பழிக்கு பழி வாங்குற பேர் வழின்னு அவர் தொடர் கொலைகள்ல ஈடுபட அந்த கொலையை கண்டுபிடிக்கிற கேரக்டரா இந்த எழுத்தாளரோட மகன் தம்பிராமையா உதவ வர, அதன் பிறகு என்ன நடக்குது, கிளைமாக்ஸ்ல என்ன நடந்ததுன்னா இந்த படத்தோட கதையும் களமும். இதுல வெற்றி பிரபாகரன் அப்படிங்கிற அந்த கிரைம் நாவல் ஆசிரியரோட மகனா அருமையா நடிச்சிருக்கிறாரு. சில இடங்கள்ல நடிக்க தெரியாம விழு பிதுங்கி இருக்கிறாரு. அதுவும் ஒரு காட்சியில தெரியுது. அது ஒருவேளை அவருடைய ட்ரேடா என்னன்னு தெரியல விழிக்கிறது. அதை கொஞ்சம் வெற்றி குறைச்சிக்கிறது நல்லது. அவங்கள பாராட்ட எனக்கு ஆசை, பாராட்டுறேன். ஆனா இந்த மாதிரி சில சீன்கள்ல நீங்க நடிக்கிறீங்க, விழிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஷில்பா மஞ்சுநாத் சுவாதிங்கிற கேரக்டர்ல இந்த படத்துல கதையின் நாயகியா வெற்றி அவங்க அப்பாவை பத்தி, அப்பா கிரைம் நாவல் எழுதுற கதைகளை சொல்ல கேட்டு வாங்கி எழுதுற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. தம்பிராமையா வழக்கம் போலவே வாங்கின காசுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா நடிச்சிருக்கிறாரு. அதை எப்படி வெற்றிக்கு நாம சொன்னோமோ அதே மாதிரி தம்பிராமையாவுக்கும் சொல்றோம். இடையில கொஞ்சம் மாறி இருந்தாரு, இப்ப திருப்பியும் சிவாஜி காலத்து நடிப்பை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை குறைச்சிக்கிறது தம்பிராமையாவுக்கு இன்னொரு 5000 வருடங்கள் மைலேஜை கொடுக்கும் சினிமா ஸ்கிரீன்ல அப்படிங்கிறது நம்முடைய கருத்து மட்டும் இல்ல, பெருவாரியான ரசிகர்களின் கருத்து. கிங்ஸ்லி அவர் கொஞ்ச நேரமே வராரு. கிங்ஸ்லி காணாம போயிடுறாரு மின்னல் ராஜாங்கிற கேரக்டர்ல. அப்புறம் மகேஷ் தாஸ், அவர் தான் இந்த படத்துல ப்ரொடியூசர் மகேஸ்வரன் தேவதாஸ். அவர் மகேஷ் தாஸ்ங்கிற பேர்ல வில்லனா இந்த முகம் கொஞ்சம் கொடூரமா வச்சுக்கிட்டு வராரு. நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. கொஞ்சம் நமக்கு அசோகன், அவருடைய வின்சன் அசோகன் இவங்களெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. அருமையா நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை அனீஷ் அஷ்ரப் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. பெருசா குறை சொல்றதுக்கு இல்லை, நான் இவ்வளவு நீட்டி முழக்கி இருக்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா முடிச்சிருக்கலாம்னு தோணுச்சு. மியூசிக் டைரக்டர் AJR சிறப்பா பண்ணியிருக்கிறாரு. அரவிந்தோட DOP, விஷாலோட படத்தொகுப்பு, மகேஸ்வரன் தேவதாஸோட தயாரிப்பு, இப்படி எல்லாத்தையுமே பாராட்ட ஆசை. ஆனாலும் அந்த படம் 50% நம்மளை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது, 50% கொஞ்சம் சோர்வையும், ஸ்கிரீனை பார்த்துட்டே இருக்கப்போ லைட்டா ஒரு கண்ணாசையும் தருது. அதை தவிர்த்திருந்தால் இந்த முதல் பக்கம் கடைசி பக்கம் வரை ரொம்ப சிறப்பா இருந்திருக்குங்கிறது நம்முடைய கருத்து. சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம். இதுக்கும் ஒரு முறை உங்களுக்கு வசதியும் வாய்ப்பு இருந்தா போய் பார்த்துருங்க திரையரங்கில், இல்லைன்னா காத்திருங்கள் OTTக்காக அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு 10க்கு
5.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.